Hey guys, இன்னைக்கு ஏகப்பட்ட மூவி அப்டேட் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்டேட் கிடைச்சிருக்குது. லைகா நிறுவனம் தயாரிப்புல சுராஜ் இயக்கத்துல வடிவேலு நடிப்புல உருவாகி வரும் படம் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்துக்கு ரீசெண்டா மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுவுமே ரொம்பவே சோசியல் மீடியாவில வைரலா இருந்துச்சு. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சிவாங்கி, டாக்டர் படத்துல நடிச்ச ரெட்டின் கிங்ஸ்லி, நடிகர் ஆனந்த்ராஜ், முனிஷ்காந்த், ஆர்கே விக்னேஷ்காந்த், இன்னும் சில பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா லைகா ப்ரொடக்ஷன்ல இருந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துக்காக பிரபுதேவா ஒரு பாடலுக்கு கோரியோகிராஃபர் பண்ணி கொடுத்திருக்காராமா. பிரபுதேவா டான்ஸ் அப்படின்னாலே மாசாதான் இருக்கும். இந்த படத்தோட டான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டான் அப்டேட் வந்து ஒண்ணு கிடைச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகி உள்ள திரைப்படம் டான். அட்லியோட அசிஸ்டன்ட் டைரக்டரான சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. அனிருத் இந்த படத்துக்காக இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த படத்துல S.A. சூர்யா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாராமா. கடந்த மார்ச் 24 இந்த படத்தை ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்போ ராஜமௌலி இயக்கத்துல RRR திரைப்படமும் வெளியானதுனால டான் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து மாத்தி இருக்கிறாங்க. ரீசெண்டா இந்த படம் வந்து மே 13 வெளியாகும்னு அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. மே 20 உதயநிதி நடிப்புல உருவான நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் வெளியாக போகிறதுனால அருண் ராஜா காமராஜர் இயக்கத்துல போனி கபூருடைய தயாரிப்புல உருவான இந்த படம் மே 20 வெளியாகும்னு அபிஷியலாவே சொல்லியிருக்கிறாங்க. டான் படத்தை உதயநிதி ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் வாங்கியிருக்குது. அதனால டான் படம் வெளியாகி ஒரு வாரத்துல உதயநிதி நடித்த நெஞ்சுக்கு நீதி படமும் வெளியாக போவதனால வசூல் பாதிக்கும் அப்படிங்கறதுனால டான் படம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மே 13 வெளியாகும்னு சொல்லியிருந்த படத்தை மே 5 வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இத பத்தி படக்குழு எந்த ஒரு அதிகார அறிவிப்புமே வெளியிடல. மேபி இனிமேல் அப்டேட் வரலாம். நஸ்ரியா மீண்டும் தமிழ் படத்துல நடிக்க போறாங்க. அது என்ன படம் அப்படின்னா அடடா சுந்தராங்கிற தமிழ் படத்துல நடிச்சிட்டு வராங்களாமா. வரும் 20 காலை 11 மணிக்கு இந்த படத்தோட டீசர் வெளியாக போவதாகவும் இந்த படம் வந்து ஜூன் 10 தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலுமே வந்து திரைக்கு வர உள்ளதாகவும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்ல நஸ்ரியாவோட படம் வெளியாக போகுது. இது நஸ்ரியாவுக்கு ஒரு கம்பேக் படமாகவும் அமையும்னு சொல்றாங்க. நட்ராஜ் நடிப்புல உருவாகும் பகசூரன் படத்தோடைய அப்டேட் வந்து லீக் ஆயிருக்குது. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரபல இயக்குனர் செல்வராகவன் நடிச்சிருக்கிறாரு. அதோட நடிகர் நட்ராஜன் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை மோகன் ஜியினுடைய GM பிலிம் கார்பரேஷன் தயாரிச்சுட்டு வருது. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட படபூஜை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குது. இதையடுத்து இந்த படத்தோட தலைப்பும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் மோகன் ஜியினுடைய வழக்கமான படமா இருக்குமா இல்ல வேறு விதமான கதையா இருக்குமா அப்படிங்கறது பார்த்தாதான் தெரியும். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமல்ஹாசன் நடிப்புல விக்ரம் திரைப்படம் உருவாகி வருது. இந்த படத்துல மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் மற்றும் விஜய் சேதுபதி 2 பேருமே முக்கிய கேரக்டர்ல நடிச்சு கொடுத்திருக்காங்களாமா. விக்ரம் படத்தை கமலுடைய ராஜ்குமார் இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனம் தான் தயாரிக்குது. அந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. மலையாள நடிகர் காளிதாஸ் ஜெயராம் படத்துல கமலுடைய மகனா நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. ஸ்வஸ்திகா கிருஷ்ணன், நரேன், மலையாள நடிகர் சோம்பன் உள்ளிட்ட பலரும் இந்த படத்துல நடிச்சுள்ளதாகவும் தகவல்கள் லீக் இருக்குது. விக்ரம் படத்தோடைய இசை வெளியீட்டு விழாவை துபாயில நடத்த பிளான் பண்ணியிருக்கிறாங்களாமா. படத்தையும் பல மொழி ரசிகர்களால் கொண்டாடப்படும் படமாக மாத்தணும் அப்படின்னு கமல் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு வராராமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டாடா பை.